Hi viewers, நான் நமக்கு இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா vray plugin வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. vray pluginல பாத்தீங்கன்னா மெட்டீரியல், டெக்ஸ்சரிங், லைட்டிங் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டர் செட்டப். ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்க உள்ள போய் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இந்த டைம் வந்து நீங்க அதெல்லாம் ரெண்டர் செட்டிங்ஸே நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு 80% ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்து சாஃப்ட்வேர்லயே நம்ம எப்படி எனேபிள் பண்ணி விடுறது, பேலன்ஸ் 20%. அதாவது அந்த 20% கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. அந்த 20% நீங்க என்னென்ன பண்ணணும்னா இமேஜோட, அதாவது நம்ம என்ன ரெசல்யூஷனுக்கு இமேஜ் வேணும் அந்த சைஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது ரெண்டர் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க அந்த எலிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். மற்ற பிரகாரம் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். எல்லா ரெண்டு செட்டிங்ஸும் வந்து டிஃபால்ட்டாவே வந்து 80% செட் ஆயிரும். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் எடிட்டரும் பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸா இருக்கிற வீடியோஸ்ல எல்லாமே வந்து மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணனவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா நீங்க வந்து பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணனே வந்து அந்த மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா vray வந்து எனேபிள் பண்ணி விடணும். அது வந்து எப்படி எனேபிள் பண்ணி விடுறதும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல வரும். அப்படி இல்லாட்டி கிரே கலர்ல தான் வந்து மெட்டீரியல் ஸ்லாட் எல்லாமே வரும். இந்த ஸ்லாட் எல்லாத்தையுமே வந்து கலர்ஃபுல்லா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது, ஏன்னா கலர்ஃபுல்லா மெட்டீரியல் ஸ்லாட் இருந்தாலே வந்து vray ஃபுல்லா வந்து செட் ஆயிருக்கு, அதாவது நம்ம மேக்ஸோட மிங்கிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அது இல்லாம கெட் மெட்டீரியல் போயிடுறேன். கெட் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதே நம்ம வந்து மெட்டீரியலும் மேப்பும் தான். மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா vray மெட்டீரியல்ல போனீங்கன்னா நிறைய சப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து இல்ல, ஏன்னா டிஃபால்ட்டா இருக்கிறதுனால. அதே மாதிரி மேப்லையும் தான், மேப்லையும் வந்து நிறைய இல்ல, கம்மியா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் vray ரெண்டர் செட்டிங்ஸ். ஓகேவா? அதாவது F10 பிரஸ் பண்ணீங்கனாலே போதும் ரெண்டர் செட்டிங்ஸ் வந்துரும். இதுல டிஃபால்ட்டா பாருங்க ரெண்டர் வந்து ஸ்கேன்லைன் ரெண்டர் தான் இருக்குது. vray வந்து எப்பயுமே நான் மேக்ஸ் ஓபன் பண்ணாலே வந்து vray ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து எனக்கு vray ரெண்டர் தான் வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி அசைன் ரெண்டரும் வந்து எனக்கு vrayலயே இருந்தா தான் வந்து நான் வந்து மாடல் பண்ணி டெக்ஸ்சர் மட்டும் அப்ளை பண்ணா போதும், ரெண்டர் கொடுத்தாலே வந்து ரெண்டர் வந்துடும். இப்போ நான் ரெண்டர் கொடுக்குறேன். ரெண்டர் கொடுக்கும் போதே வந்து டிஃபால்ட் ரெண்டர் இன்ஜின் தான் ஓபன் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டர் வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா vrayனாலே பஃபர் இன்ஜின், இந்த vray பஃபர் இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும். அதனால வந்து vray பஃபர் இன்ஜின் வந்து டிஃபால்ட்டா எனக்கு ஓபன் ஆகணும். இந்த மாதிரி vray சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து எனக்கு டிஃபால்ட்டாவே மேக்ஸ் ஓபன் பண்ணாலே வந்துடணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மெயின் மெனு இருக்கு பாத்தீங்களா, மெயின் மெனுல வந்து கஸ்டமைஸ் இருக்கு. கஸ்டமைஸ் மெனு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல நிறைய சப் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கஸ்டம் யூஏ அண்ட் டிஃபால்ட் ஸ்விட்சஸ் இருக்குது. இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுறேன். இதை கிளிக் பண்ணனவே பாருங்க டிஃபால்ட்டா மேக்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நீங்க புதுசா வந்து மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணனவே வந்து மேக்ஸ் டிசைனர், அதாவது கிளாசிக் டிசைனர்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் கிளாசிக் வச்சு யூஸ் பண்ணனால மேக்ஸ்னு வந்து இருக்குது, டிசைன் கீழே இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 4மே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கங்கறத இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து vray யூஸ் பண்ணல, நான் டிஃபால்ட்டாவே யூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் vray தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸ் vrayன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோம்னா பக்கத்துல பாருங்க UI ஸ்கீம்ஸ்னு இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் மேக்ஸோட என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்றது, அதாவது கலர் தீம் வந்து சேஞ்ச் பண்றது. லைட் கலர்ல இருக்குமா அதோட கலர் தீம் பாருங்க, இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கணுமா இல்ல பிளாக் கலர்ல இருக்கணுமா. டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா UI ஸ்கீம் வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கு. நான் டிஃபால்ட்னே செட் பண்ணிக்கிறேன். அதாவது மேக்ஸ் செட் பண்ணிட்டு UI ஸ்கீம் வந்து இதுல டிஃபால்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் செட் கொடுத்துறேன். செட் கொடுத்தனவே வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து உடஞ்ச மாதிரி எல்லாம் வரும். ஓகேவா? பிளாக்கா வரும். இதெல்லாம் நீங்க வந்து வெரி பண்ணிக்க தேவையில்லை. மேக்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணாலே வந்து vray ஃபுல்லாவே வந்து நம்ம மேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மாடல் இம்போர்ட் மாடல் மட்டும் செஞ்சு மெட்டீரியல் அப்ளை பண்ணி ரெண்டு செட்டிங்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். ரெண்டு எடுத்தாலே அவுட்புட் பாத்தீங்கன்னா vrayனால எல்லாமே செட் ஆயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துருச்சு. மெட்டீரியல் எடிட்டர் ஓகே. ரெண்டாவது வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் போய்க்கிறேன். ரெண்டர் செட்டிங்ஸ்லயும் பாருங்க ரெண்டர் வந்து vray நெக்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அசைன் ரெண்டர்ல இப்போ பாருங்க ஸ்கேல் லைன்ல இருந்து vray வந்து அசைன் ஆயிருச்சு. இப்போ நார்மலா ரெண்டர் கொடுக்குறேன். ரெண்டர் கொடுக்கும்போது டிஃபால்ட் ரெண்டர்ல இருந்து ஃப்ரேம் பஃபர்ல இருந்து எனேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் vray பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம 80% வந்து செட் பண்ணியாச்சு. இதுல இருந்து நீங்க வந்து ஒரு மெட்டீரியல் லைட்டிங் எதை அப்ளை பண்ணாலும்
வீடியோவோட ஹை குவாலிட்டி ரெண்டரிங் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டினியூஸா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.